ஏசி, ஐசார், சைவால், பிரிசியன் அண்ட் கன இனங்கள் இருக்குது. ரெட்போலியன்னு சொல்லியிருக்கு, கீரன்னு சொல்லியிருக்கு. கூடுதலாக மருத்துவ தேவைக்கு பாவிக்கிறேன்னு சொல்லினோம். அதால் வித்தியாசமாக எடுத்து பார்ப்போம்னு சொல்லி போட்டு கொஞ்சத்தை புறமா கட்டி வச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் அரசாங்க வேலையும் செய்து கொண்டு தோட்டமும் செய்கிறீங்க, உங்களுக்கு எப்படி நேரமெல்லாம் அப்படி மேனேஜ் பண்ணுறீங்க, எப்படி செய்யக்கூடியா இருக்குது? நேராக கெவண்டிஸ்ன்னு சொல்லி இளைய வாழை டிஷ்யூ கல்ச்சர் வாழை தான் இருக்குது. வந்து குட்டி போட்டு குள்ளே போட்டோன்னு இருக்குது. சராசரியாக ஒரு 20 ரகம் 25 லிட்டர் பால் கொடுத்துருக்கோம். இஞ்சி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கிலோ 4000 தான் போகுது. அது இங்கே வருமா இல்லாட்டி வருமா? அது முயற்சி செஞ்சுக்கிங்களா? அந்த நேரத்தில் உடல் உழைப்பை வந்து நாங்கள் செய்கிறதால இப்போ எங்களுக்கான விரத்தங்களை வந்து ஏற்படுத்துறதை வந்து மார்கழியில் நடுவோம். வைகாசி ஆணியில் வந்து அது ஆயக்கூடிய மாதிரி இருக்கும். ஆடு மாட்டுக்கு உணவாக பயன்படுத்துகிற CO3 என்று சொல்லப்படுற புல்லு வகையினம். இது வந்து கட்டானான்னு சொல்லி வருவீங்க. இது வந்து அர்ஜுனா, சுப்ரீமா, இது வந்து எல்லாமே ஹைபிரிட் இனங்கள் தான். வணக்கம் எல்லாருக்கும். நாங்கள் இப்போ இங்கே நிற்கமெண்டா ஜாழ்ப்பாணத்தில் சங்கானையில் தொட்டுலட்டின்னு எடுத்து நிற்கிறோம். இங்கே வந்து நாங்கண்டா இங்கே ஒரு அரசாங்க வேலை செய்கிற அண்ணன் அவர்கள் வந்து அந்த வேலையோடு சேர்ந்து மாடு வளர்ப்பு, தோட்டம், விவசாயம் என்று எல்லாத்தையுமே செய்து கொண்டு வரார். அந்த நாட்டம் காய்க்க போகிறோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்களோட பேர் என்ன? என் பேர் புவனேசன். நீங்கள் என்ன வேலை செய்றீங்க? அரசாங்க வேலை செய்றீங்க? நான் வந்து பிரதேச செயலகம் தெல்லிப்பளையில் வந்து மனித வள உற்பத்தி கடமையாற்றிக்கோம். ஓகே. இது எத்தனை பேர் பண்ண இந்த காணி? 36 பிறப்பு. இதில் வந்து இப்போ 30 பிறப்பில் தோட்டம் செய்து கொண்டிருக்கோம். மிச்சம் 6 பிறப்பு மாடல் கட்டுறதுக்கு. எத்தனை மாடு உங்களை எத்தனை மாடு பார்க்குறீங்க? இப்போ இந்த தச்சமயம் வந்து கண்டு மாடல் இல்லாமல் சேர்த்து 11 ரூபாய் பண்ணிருக்கு. இதில் மாடலில் என்னென்ன வகை இருக்குது? அதாவது ஜேசி அப்படி சொல்லுவாங்க, என்னென்ன வகை? ஏசி, ஐசார், சைவால், பிரிசியன் அண்ட் கன இனங்கள் இருக்குது. ரெட்போலியன்னு சொல்லியிருக்கு, கீரன்னு சொல்லியிருக்கு. உங்கள்கிட்ட இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் பால் எடுக்கக்கூடியா இருக்குது? சராசரியாக ஒரு 20 ரகம் 25 லிட்டர் பால் கொடுத்துருக்கோம். எடுத்துன ஊரில் வைக்கீங்களா இல்லாட்டி பண்ணையில்? பண்ணைக்கு மட்டும்தான் கொடுக்குறோம். என்னுடைய தேவைக்கு மட்டும் கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா இதுதான் CO3 புல். இது வந்து என்னென்ன என்ன மாதிரி இது இது வந்து இப்போ முதல் நடுக செய்து ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு 45 நாளில் வெட்டலாம். இது இந்த இதில் வர தடியை வந்து சின்ன சின்ன புல்லாக வெட்டி தான் நடவு செய்கிறேன். வெட்டி போட்டு பேர்ந்து விட பேர்ந்து அதுலேருந்து மறுபடிச்சு வளர்ந்து கொண்டு வரும். இது வந்து ஒரு வடிவாக பராமரித்தா ஒரு 21 நாளைக்கு ஒருக்கா வெட்டக்கூடிய மாதிரி. இதில் ஆளளவுக்கு கூட வளரும் அப்படி அந்த புல். அதில் இந்த அதாவது விதை கட்டை காண்டி விட்டுருக்கிறேன். ஆளும் பார்க்க உயரமாக வளரும். இதுதான் வந்து ஆடு மாட்டுக்கு உணவாக பயன்படுத்துகிற CO3 என்று சொல்லப்படுற புல்லு வகையினம். ஓகே. நீங்கள் இந்த மாடு வளர்ப்பு இது வேறு இதோட வேறு என்ன செய்றீங்க? பப்பாசி, பூசணி, வாழை, வெங்காயம் மார்கழியில் நடுவோம். வைகாசி ஆணியில் வந்து அது ஆயக்கூடிய மாதிரி இருக்கும். முந்தி வந்து பழைய இனங்கள் எல்லாம் வந்து ஒரு 1.5-2 வருடங்களுக்கு நின்று காய்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இப்போ எல்லாமே 1 வருடத்துக்குள்ளேயே பலதாகிற மாதிரி இனங்கள் தான் இப்போ வந்து ஹைபிரிட் இனங்கள் தான் இப்போ இருக்கிற. வாழையில் என்ன மாதிரி வாழைக்குலையில் அதை கொடுக்குறீங்களா? வாழை வந்து இப்போ என்னட்ட வந்து இப்போ கெவண்டிஸ்ன்னு சொல்லி இளைய வாழை டிஷ்யூ கல்ச்சர் வாழை தான் இருக்குது. வந்து குட்டி போட்டு குள்ளே போட்டோன்னு இருக்குது. இது வந்து பழமும் வந்து பச்சைன்றதுலாம் இருக்கும். இந்த ஜானவாழை பழம் மாதிரி. அதான் என்ன கதலி இதர எல்லாமே இல்லாட்டி முதல் வச்சிருந்தேன். இப்போ எல்லாம் அழைச்சி போட்டு இது நட்டு கெவண்டிஸே வச்சிங்க. கொஞ்சம் அதாவது குறுகிய காலத்தில் வந்து இதுக்கான விளைச்சலையும் எடுக்கலாம். இது வந்து பதிவான நாங்கள் பார்க்குறலாம் வாழை உயரமாக இருக்கும், இல்லை பதிவான இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லி உண்மையில் நாங்கள் இது 8 அடி போட்டு ஒரு குட்டியை விடுவோமா இருந்தால் ஒரு ஆளின் உயரத்திலே கூலியை போட்டு இவ்வளோ உயரத்தில் கூலை பெற்ற மாதிரி. உங்களுக்கு இது எப்படி? இப்போ நீங்கள் அரசாங்க வேலையும் செய்து கொண்டு தோட்டமும் செய்கிறீங்க, உங்களுக்கு எப்படி நேரமெல்லாம் அப்படி மேனேஜ் பண்ணுறீங்க, எப்படி செய்யக்கூடியா இருக்குது? நேரம் வந்து இப்போ நான் காலமே 8 மணிக்கு முதல் தோட்டத்தில் கொஞ்சம் நினைக்கிடுவேன். அது மாதிரி இப்போ இந்த 4 காலையிலேருந்து 7-7:30 மட்டும் நினைக்கிடுவேன். சாட்டர்டே சண்டேயில் வந்து கூடுதலான டைம் நினைக்கிடுவேன். மற்றபடி வேலையோடு தான் போகுது. உங்களுக்கு இப்படி ஒரு ஆர்வம் எப்படி வந்தது? நீங்கள் அரசாங்க வேலையில் உங்களுக்கு இந்த வருமானம் வரும் அப்படி இந்த தோட்டம் செய்யணும்னு சொல்லி உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்தது? எங்கள் அப்பா வந்து ஒரு முழு நேர விவசாயி. அவர் வந்து வீட்டில் இருந்த நேரத்தில் விட தோட்டத்தில் இருந்த நேரம் தான் கூட. அவர்கிட்ட கால்தடங்கள் இருந்த இடத்துல வந்து நிற்கிறது எங்களுக்கு ஒரு மனோ ரீதியான ஒரு நிம்மதியையும் தந்தது. அதே நேரத்தில் உடல் உழைப்பை வந்து நாங்கள் செய்கிறதால இப்போ எங்களுக்கான விரத்தங்களை வந்து ஏற்படுத்துறதை வந்து குறைச்சிக்கொள்ளக்கூடிய. சரி. வெங்காயம் வந்து 2 போகம் நடுவோம். இனி வந்து இப்போ வைகாசி இப்போ இனி வந்து மழை வந்து பெய்யும்னு சொல்லி பார்த்துட்டு உழுறதுக்கு உழுது போட்டு இப்போ இந்த பாத்தியை கட்டி நடவு செய்கிறது. அதே நேரத்தில் இப்போ இந்த மேரளி போகணும்னு சொல்லி அதே சீட்ஸை வச்சு இப்போ நாங்கள் நடுவோம். அது பார்ப்போம் இருக்கா வெங்காயம்?
இது வெங்காயத்துல வகை இருக்காண்ணா? வெங்காயத்துலேயும் என்னென்னா கெனா இனங்கள் இருக்குது. நடுறது வந்து கூடுதலாக பார்த்தீங்கன்னா இந்த பூக்குற இனம், அதாவது மஞ்சு 5, 6 சொல்லி 2 இனம் இருக்கு. அதை நடுறேன். அதுக்குள்ள வந்து கொஞ்சம் வித்தியாசமான வெள்ளை இனத்திலையும் வந்து வெங்காயம் வந்துச்சு. அதை பிரம்பா கட்டி வச்சுக்கிறேன். ஒரு கொஞ்சம் சீட்ஸ் எடுத்து கூடுதலாக மருத்துவ தேவைக்கு பாவிக்கிறேன்னு சொல்லினேன். அதால வித்தியாசமாக எடுத்து பார்ப்போம்னு சொல்லி போட்டு கொஞ்சம் பிரம்பா கட்டி வச்சுக்கிறேன். இந்த வெங்காயம் இப்படி தான் வெள்ளாங்க. அதாவது அது வந்து மஞ்சு 5 அந்த இனத்துல இப்போ 2ஆம் தரம் போட்டு எடுத்துருக்கேன். 1ஆம் தரத்துக்கு பூக்காது. நாங்கள் சீட்ஸ் போட்டு அதில் வந்து இந்த பூவில் வந்து சீட்ஸ் வரும். இந்த சீட்ஸை தான் அவங்க விற்கிறாங்க. அப்போ அதைத்தான் முதல் போட்டு நட்டது. அதுக்கப்புறம் இப்போ 2ஆம் தரம் நட்டு தான் இந்த பூ வந்து பூத்து இந்த வெங்காய பூவெல்லாம் விற்கலாம். ரைட், வெங்காய தாளை கொடுக்குறாங்க. இனி வந்து இப்போ அதை வந்து நட்டால் இனியும் திரும்பவும் பூக்கும். அந்த சீட்ஸ் எடுத்து வந்து அடுத்த வருஷத்துக்கு போடக்கூடிய மாதிரி. சரி சரி. பூசணிக்காய் எல்லாம் பஜிக்க பாருங்கள். இது வந்து வேண்ட இந்த பண்ணையிலேயே வந்த பூசணிக்காய். இதில் இது பூசணிக்காயும் வகைகள் இருக்கா? அப்படி வெரைட்டிஸ் கணக்கு வகை இருக்குது. இது என்ன இனம்? இது வந்து கட்டானான்னு சொல்லி ஒரு இனம். இது வந்து அர்ஜுனா, சுப்ரீமா, இது வந்து எல்லாமே ஹைபிரிட் இனங்கள் தான். ரைட் ரைட். பெரும்பூசணின்னு சொல்லி எங்கட பெரிய வந்து பெரிய, அதாவது 14, 20 கிலோ எல்லாம் பெறக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து மேக்ஸிமம் ஒரு 5, 6 கிலோவுக்கு தான் பெறக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து கட்டானான்னு சொல்லி ஒரு இனம். இது இப்போ என்ன இந்த விலை என்ன போகுது? இப்போ குறைஞ்சிட்டா கூடி இருக்கா? இது வந்து இப்போ அதாவது இந்த மேரி காலங்கள் முடிய வந்து 200, 220 ரூபா அப்படியும் போகும். நான் வந்து முதல் 170, 130 ரூபா விலைகளுக்கெல்லாம் கொடுத்தேன். இப்போ வந்து இந்த விலை வந்து இப்போ எங்களுக்கு எடுக்கிற விலை வந்து கிலோ 50 ரூபா. ஆனால் அந்த டுபாய் பூசணி சொல்லுவாங்க, டுபாய் பூசணி அது இங்கே வருமா? அது வரும். வந்து இப்போ இனி நடுற சீசன் இப்போ தான் சித்திரை முடிகிற நேரத்தில் நடுவினா. மற்ற பார்த்தீங்கன்னா இப்போ இஞ்சி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கிலோ 4000 தான் போகுது. அது இங்கே வருமா இல்லாட்டி வருமா? அதை முயற்சி செஞ்சுக்கிங்களா? இஞ்சி முதல் வந்து நட்டு பார்த்தாங்க. அது வந்து கூடுதலாக மணல் தரையிலும் அதே நேரத்தில் நிழலானதாக இருக்கும். இப்போ நாங்கள் வீட்டில் செய்கிறதா இருந்தால் உமி சாம்பல் அது பறிச்சு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். தென்னை நிலத்தில் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் என்னண்டா நான் அரசாங்க வேலையோட இதில் எல்லாத்தையுமே மீனக்கட்டு செய்ய அதில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய இருக்கிறதால மேலே என்னால் முடியும். இதுக்கு வந்து உங்களோட குடும்பத்தின் ஆதரவு எப்படி இருக்கு? உங்களோட குடும்பத்தில் எவ்வளோ பேர்? குடும்பத்தை எத்தனை பேர்? எப்படி ஆதரவு? குடும்பத்தில் வந்து என்னுடைய குடும்பத்தில் 4 பேர். நான், மனைவி, 2 பிள்ளைகள், மகன், ஒரு மகள், கடைசி மகள். மகன் வந்து கிரேட் 9 படிச்சு கொண்டிருக்கிறார். மகள் கிரேட் 6 சன்லிவை இந்து காலேஜில் படிக்கணும். வைஃப் வந்து கேர்னர் டிஎஸ் ஆஃபீஸில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அப்போ அவவும் வேலைக்கு போகிறபடியால் உண்மையிலே குடும்ப ஆதரவுன்றது குறைவுன்னு தான் சொல்லுவோம். அதாவது இப்போ குடும்ப ஆதரவுன்றது 2 விதம். ஒன்று உதவி செய்கிறது, 2வது உபத்திரவம் கொடுக்காம இருக்கிறது. அப்போ அந்த வகையில் 2வது கேட்டகரியில் இந்த ஃபேமிலி இருக்கிறபடியால் இப்போ பிள்ளைகளையும் நானும் கவனிக்க வேண்டிய டியூஷனுக்கு விட்டே தோணும், ஸ்கூலுக்கு விட்டே தோணும். அந்த இது வேலையில் நான் தான் செய்து கொண்டிருக்கேன். இப்போ டியூஷன் பின்ன ஈவினிங் டைமில் அவள் விட்டு இருத்துவா. அவள் காலமாக போய் பின்னிடம் வேலையால் வாரபடியால் மத்தியான நேரங்கள்லாம் கவர்ன்றது நானாக தான் இருக்கேன். ஆனால் எத்தனை வயசு? எனக்கு 47 வயசு. ஓய்வூதியம் எடுப்பீங்க, அதுக்கு பிறகு உங்களுக்கு பூரணமாக இதுலேயே செய்யக்கூடிய மாதிரி ஐடியா இருக்கா? செய்கிறது மாதிரி தான் இருக்குது. நான் இப்போ அரசாங்க சேவையிலையும் 25 வருடங்களில் கடந்துட்டேன். இதான் ஸ்பெஷல் சர்க்குலர் வெறுமன்ட்டு சொல்லிச்சோம் உடனடியாக விட்டு போட்டு இதில் ஃபுல்லாக உங்களுக்கு வீட்டில் கொஞ்சம் சென்றால் என்னுடைய நோய்களையும் வந்து எதிர்காலத்தில் இல்லாமல் இருக்கலாம். எனக்கு ஒரு மன திருப்தியான இது திருப்தி ஒரு இடத்த பார்க்கவே ஒரு லாஸ்டியான இதாக இருக்குது. இதில் வர வருமானம் பிடிக்கும் உங்களுக்கு ஓகே இருக்குமா? வந்தால் இதில் பெறக்கூடிய வருமானங்கள் தோட்டத்தில் வருமானம் வந்து பார்க்க கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா நான் முழு நேரமாக மினைக்கிறதில் ஒன்று. 2வது அதுக்குரிய அந்தந்த டைம்களில் வந்து செய்ய வேண்டிய புல் களவு எடுக்கிறது, அதுக்கான உரங்கள் போடுறது எல்லாமே எனக்கு நான் நின்று செய்ய முடியாதபடியால், அதாவது கிழமை நாள்களில் செய்யாதபடியால் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது. மாட்டு வளர்ப்பில் வந்து நான் இப்போ விடிய பின்னிடம் அதில் கொஞ்சம் நினைக்கிறபடியால் இப்போ அது வந்து வேண்டி விற்கிறதாலேயும் மற்ற பால் கொடுக்குறதாலேயும் ஒரு லாபத்தோடு அடையக்கூடிய மாதிரி இருக்குது. ஐ சார் கொம்பில்லாத இது வந்து சேர்ந்துருக்குது. இது கொம்பு இல்லைண்ணா? இது எவ்வளோ நாள் வளர்க்குறீங்க இந்த மாடு? இப்போ 20 நாளாக. இப்போ அப்போ நீங்கள் மாடு எடுத்து விற்கிறீங்களா இல்லாட்டி? அது மாடு கட்டாக எடுத்து கொடுப்பீங்க. உங்களோட தொடரில் கொஞ்சம் சொல்லுங்கள். தொடரில் கொஞ்சம் நீங்கள் யாரும் பார்க்குறாங்க சொல்லுங்கள். 077 ஓகே 30 39 580. கீழே உங்களுக்கு இந்த டிஸ்பிளே நம்பரை போட்டு விட்றேன். உங்களுக்கு மாடு தேவைன்றாலும் மண்ணு தொடர்பு கேட்க முடியும். அது இது வேறு என்ன வகை? இது வந்து ஐசார் வேறு என்ன இருக்குது? ஐசார் ஏசி இருக்குது. அது காட்டுங்களா பாப்பா? இது ஜேசிண்ணே. இது என்ன காதில் கட்டி அது என்ன? இது வந்து மாட்டுக்கு வந்து இப்போ அந்த பண்ணையாளருக்கு வந்து ஒரு அடித்து அந்த நம்பர் கொடுப்பேன். இப்போ இதில் இது கூடுதலான பால் தரும். இது இந்த வகையில் இது உங்களுக்கு எந்த இனம் பால் கூட தரும்? பால்
பால் வந்து இப்போ சில பேர் சொல்லுவீங்கன்னா ஐசார் நிலமன்னு சொல்லி, சில பேர் சொல்லுவேன் ஜேசி நிலமன்னு, சில பேர் சொல்லுவேன் பிரசியன் நிலமன்னு சொல்லி. ஆனால் இப்போ என்னை பொறுத்தவரையில் இப்போ ஜேசி வந்து கொஞ்சம் நிலமன்ட்டு எந்த எதிர்பார்ப்பு நீண்ட காலத்துக்கு தொடர்ச்சியாக பால் எடுக்கலாம். இப்போ அதாவது சின்னப்படுத்தி 8 மாதம் மட்டும் பால் எடுக்கக்கூடிய மாதிரி. பாலம் வந்து மீட்டர் லெக்டோ மீட்டர் வந்து பார்க்க கிடைப்பாங்க. இந்த மாட்டு உங்களுக்கு சவால்கள் இருக்கு, அதாவது நோய்கள் தான் வந்து முதல் வந்து எனக்கு மாடல் கணக்கு சேர்த்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா சில நோய்களுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் செய்யணுன்றதை நான் கொஞ்சம் யூடியூப்லையும் சரி கொஞ்சம் ஸ்டடி பண்ணி அதுக்கான மருந்துகளை வந்து நானே வேண்டி வச்சு நானே ட்ரீட்மெண்ட் செய்கிற வழியால் கொஞ்சம் அதில் வருத்தத்துலேருந்து காப்பாற்றக்கூடிய மாதிரி இருக்குது, இறப்பிலேருந்து தவிக்க கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த செலவுகளையும் வந்து குறைக்கக்கூடிய ஒரு மாட்டுக்கு இப்போ உண்ணி காய்ச்சல் சொல்லிச்சுன்னா வந்து ஊசி அடிக்கிறதுக்கு 5500 6000 ரூபா டாக்டர்ஸ் கேட்கணும். அதே மருந்து வந்து அன்றைக்கி ஒரு உண்ணி காய்ச்சலுக்கு ஏற்றுற இப்போ 4 மருந்து நாங்கள் ஏற்றுறது. இந்த 4 மருந்தையும் கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபாய்க்குள்ள முடியும். 3500 ரூபா எக்ஸ்ட்ராவாக நாங்கள் அந்த குறிப்பிட்ட டைமுக்கு அந்த டாக்டரை கூப்பிட்டு நாங்கள் ஊசி போடுறதும் சாத்தியம் இல்லை. ஏன்னா இப்போ நோயை கண்ட உடனே மருந்தை போட்டு மாட்டுக்கு வேலைக்கு ரிக்கவர் ஆகும், இறப்பிலேருந்து காப்பாற்றி கொள்ளலாம். இப்போ டாக்டர் 2 நாள் செல்லு மணிக்கு அது கையில் மாடுகள் வந்து சராசரி ஒரு 1,50,000 3,50,000 4 லட்சம் ரூபாய்க்கு மாடுகள் மாடுகள் இருக்குது. இப்போ கண்டுக்குட்டிகள் வந்து சொல்லிச்சுன்னா சாதாரணமாக ஒரு 35,000 40,000 இருந்து 1,20,000 ரூபாய் மட்டும் போகிற கண்டுக்குட்டிகளும் இருக்குது. ஓகே ஓகே ஓகேண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அரசாங்க உத்தியம் செய்து கொண்டு இப்படி பாருங்க, மாடு வளர்ப்பு, பப்பாசி, வாழை, வெங்காயம்னு சொல்லி ஒரு பண்ணையை செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க. ஒரு உங்களோட இதை வந்து செய்து கொண்டு இருக்கீங்க. அதுக்கு வாழ்த்துக்கள். உங்களோட அந்த அரசாங்க உத்தியில் மட்டும் இல்லாமல் ஒரு விவசாயத்துக்கு வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா. இப்போ ஒதுக்கி எங்களை காட்டினதுக்கு நன்றி அண்ணா. ஓகே. அண்ணாக்கு பேர் என்ன? எத்தனை வயசு? எவ்வளோ வாங்கி வேலை செய்றீங்க? 10 வயசுல இருந்தீங்க. இதுக்கு வந்து நீர் பாசனம் எப்படி செய்றீங்க? கிணத்துல தான் இருக்கீங்க. மோட்டரா இல்லாட்டி? மோட்டரில். ஓகே.